அறிவியல் பொருளியல் கலையியல் பொதுவியல் அனைத்திலும் நிலைப்பது நம் சாயின் வாழ்வியல். அறிவியல் பொருளியல் கலையியல் பொதுவியல் அனைத்திலும் நிலைப்பது நம் சாயின் வாழ்வியல். சாயின் வாழ்வியல், சாயின் வாழ்வியல். சாய்ராம் ஜெய் சாய்ராம், சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம். அன்னை மண்ணின் பசும் வயல் பேன் தகைமை புவியியல் அனைத்துமாய் அமைந்தது நம் சாயின் வாழ்வியல். அன்னை மண்ணின் பசும் வயல் பேன் தகைமை புவியியல் அனைத்துமாய் அமைந்தது நம் சாயின் வாழ்வியல். சாயின் வாழ்வியல், சாயின் வாழ்வியல். ஷிரடி சாய் அருளிய வாழ்வியல் நிகழ்ச்சி மூலமாக சாய் குழந்தைகளான உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்மளுடைய சத்குரு சாய் அவர்களுடைய பாதங்களில் நமஸ்கரித்து முழுமையான சரணாகதியை அர்ப்பணித்து இந்த நிகழ்ச்சியை துவங்குவோமாக. அவர் சொல்லிக் கொடுத்த பல அருமையான நமக்கு உதவக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நாம் வெற்றி அடையக்கூடிய வழிமுறைகள், அந்த உபதேசங்கள், பொன்மொழிகள் எல்லாத்தையும் கற்றுக்க போகிறோம். ஓம் அக்னி நமஹ. ஓம் முதன்மையானவருக்கு நமஸ்காரம். ஓம் அக்ரண்யை நமஹ. கங்கை தனை பதப்பிரவாகம் செய்திடும் சாயி, கங்கை மங்கை சிரம் தரித்த சிவமே சாயி, தங்கமும் ஓடும் ஒன்று என்று எண்ணிடும் சாயி, அங்கியாக கப்பனி தன்னை அணிந்திடும் சாயி, எங்கும் எதிலும் வியாபித்து நின்றிடும் சாயி, எங்கள் உள்ளம் உயர்ந்திட உபதேசிக்கும் சாயி. ஷிரடி சாய் அவர்களுடைய சத்சரிதையில் முதல் அத்தியாயத்தில் 49வது வாக்கியம், சத்குருவே உமக்கு எதையுமே உபமானமாக காட்ட இயலாது. ஏனெனில் உம்முடைய இயற்கையான குணத்தினால் எந்த பொருள் உபமானமாக காட்டப்படுகிறதோ அதில் ஏற்கனவே உறைந்திருக்கிறீர். எப்பொருளின் மீது கண் பார்வை விழுந்தாலும் அது நீர் எடுத்துக்கொண்ட ஒரு உருவமே ஆகும். என்ன அற்புதமாக சொல்கிறாங்க. சத்குருவே உமக்கு எதையுமே உபமானமாக காட்ட இயலாது. ஏனெனில் உம்முடைய இயற்கையான குணத்தினால் எந்த பொருள் உபமானமாக காட்டப்படுகிறதோ அதில் ஏற்கனவே உறைந்திருக்கிறீர். எப்பொருளின் மீது கண் பார்வை விழுந்தாலும் அது நீர் எடுத்துக்கொண்ட ஒரு உருவமே ஆகும். நம்முடைய சத்குருவுக்கு அவருடைய இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த அற்புதமான விஷயங்களை வாக்கியத்தில் சொல்கிறதுக்கு முடியாது. இருந்தாலும் நம்முடைய மக்களுக்கு சொல்லணுமே, அதுக்காக இந்த அழகான வாக்கியம். இதில் அவர் என்ன சொல்கிறாரு, எதையுமே அவருக்கு ஈக்குவலாக ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஏதான ஒரு விஷயத்தை இயற்கையான குணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எந்த ஒரு பொருள் இதுதான் பாபா மாதிரி அப்படின்னு நம்ம சொல்ல முற்பட்டால் அதுக்கு முன்னாடி அதில் அவர் உறைந்திருக்கார். அதைத்தான் முன் வாக்கியங்களில் நீங்கள் பார்த்தீங்க. எந்த ஒரு பொருளையும் முழுமையாக பரிபூரணமாக அந்த இயற்கையின் ஆற்றலாக அருளாக இருப்பவர் தான் நம்மளுடைய சத்குரு. அப்போ இதில் என்ன நம்மளுடைய விஷயங்கள் சஸ்டெயினபிலிட்டி பிரின்சிபல் இருக்குன்னு பார்த்தனா, முதல்ல கனெக்ட், நமக்குள்ளே இருக்கும் விஸ்வரூப சாயியோட இணைதல். அப்படி நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்குருவான சாயியோட இணைந்து பார்க்கும் பொழுது ஒரு அழகான குரு தத்துவம் உங்களுக்கு புரியும். பெரிய பெரிய மகான்கள்லாம் நமக்கு சொன்னது, குரு
உள்ளே இருக்கிற குரு, வெளியில் இருக்கிற குரு. அப்படின்னா என்னது? உனக்குள்ள இறை ஆற்றல், உறைந்திருக்கும் இறைவன், உன்னுடைய சுயமாக செல்ஃப், நாம் சொல்கிறோம் செல்ஃப் அப்படின்னு பெருமையாக பேசக்கூடிய அந்த செல்ஃப் யார்? நம்முடைய இறைவன், நம்முடைய சத்குரு சாயி. அப்போ அந்த சத்குரு சாயி நமக்குள்ளே இருக்கும் பொழுது, அந்த கனெக்ட், அந்த இணைதல் ஏற்பட்ட பொழுது, ரெஸ்பெக்ட், அந்த மரியாதை மிக எளிதாக இயல்பாக ஒரு மனிதனுக்கும் வரக்கூடிய ஒன்று. அதை உணர வேண்டும். ஸோ இந்த ஒரு அழகான வாக்கியத்தில் என்ன நாம் புரிஞ்சுக்கிறோன்னா, அந்த இறைவனோட உருவந்தான் எல்லாம். அப்போ அந்த இறைவனோட உருவமாக பார்க்க பழகும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனோட இணைந்து கனெக்ட் ஆகி பார்க்கும் பொழுது ஒரு சக மனிதரையும் சக ஜீவராசிகளையும் மதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை உணர்கிறோம். அந்த உண்மையை உணர்ந்து வாழ பழக வேண்டும். அதுதான் அந்த அவேர்னஸ். அதுதான் இன்றைக்கி பேசப்படக்கூடிய அந்த சஸ்டெயினபிலிட்டி பிரின்சிபிள். ஒரு மனிதனும் சக மனிதனை மதித்து வாழ பழக வேண்டும். சக ஜீவராசிகளை மதித்து வாழ பழக வேண்டும். அந்த மதிப்பு ஏற்படும் பொழுது என்ன ஆகுது? இயற்கையாக வாழக்கூடிய, இயல்பாக வாழக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை, முழுமையாக கொடுக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து சந்தோஷமாக, எப்பொழுதும் சந்தோஷமாக, எதையும் பார்த்து கரெக்டாக ரைட்டாக சிந்திச்சு அதுக்கான கரெக்டான முடிவை எடுத்து இயல்பாக மனிதனாக சாயி குழந்தையாக வாழக்கூடிய அற்புதமான படைப்பு தான் இந்த மனித படைப்பு. உனக்கு இயற்கை கொடுத்த அற்புதத்தை, ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அற்புதத்தை புரிந்து அனுபவித்து முழுமையாக வாழக்கூடிய வாய்ப்பு அது நம்ம சத்குரு நமக்கு கொடுத்துருக்கார். ஓம் அக்ரிய பூம்னே நமஹ. ஓம் நிறைவில் உயர்ந்தவர்க்கு நமஸ்காரம். ஓம் அக்ரிய பூம்னே நமஹ. ராமகிருஷ்ண ருத்ர பிரம்ம மாருத சாயி, ராகதாளத்தோடு நடனம் புரிந்திடும் சாயி, தேகத்தினின் அகமும் புறமும் பயணிக்கும் சாயி, தேக ஆரோக்கியத்தின் திவ்ய மருந்தே சாயி, குருவின் பூரண அருளுடனே மிளிர்ந்திடும் சாயி, குருஸ்தானத்தில் அமர்ந்து ஆசி வழங்கிடும் சாயி. நம் வீட்டில் ஒரு விருந்தளிக்கவோ, விழா கொண்டாடவோ அல்லது யாத்திரையோ பயணமோ மேற்கொள்ளவோ கடன் வாங்கக்கூடாது என்று அவருடைய பக்தர் ஒருவர் ஷிரடிக்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். அவரால் போக முடியவில்லை. திடீரென்று அவருடைய நண்பர் ஒருவர் ஷிரடிக்கு கிளம்பினார். தாமும் புறப்பட வேண்டும் என்று நினைத்தார். அவரிடம் அப்போது கைவசம் அந்த ஷிரடி பயணத்துக்கு வேண்டிய பணம் இல்லை. அவர் வேறொரு நபரிடமிருந்து கடன் வாங்கி கொண்டு ஷிரடிக்கு வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்தவுடன் பாபா கேட்கிறார், கடன் வாங்கியாவது இங்கே வர வேண்டும் என்ற அவசியம் என்னன்னு. பாபா எல்லாத்தையும் அறிவார் அல்லவா, அவர் கடன் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் என்பது நன்காக தெரிந்து விட்டது. அப்போது தான் அதை சொல்கிறார், யாரும் கடன் வாங்கி கொண்டு ஒரு புனித பயணம் மேற்கொள்ளவோ அல்லது பண்டிகை கொண்டாடவோ அவசியமில்லை என்பது இது முக்கியமான ஒரு படிப்பினை. அவர் எல்லாத்தையும் ஒதுக்கி விடுவது, விரதம் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு எல்லாத்தையும் ஒதுக்குவது, தீவிரமாக இருப்பது, இதையும் அவர் அனுமதிக்கவில்லை. என்ன சொல்கிறார்? அளவுக்கு மீறி துறவு மேற்கொள்ள வேண்டாம். அதாவது எல்லா வகை உணவுகளையும் விளையாட்டு பயிற்சியாகட்டும் ஒரேடியாக கைவிட்டு விடாதே. சாப்பாடு ஓய்வு போன்ற எல்லாவற்றையும் சீராக கடைபிடிக்க வேண்டும். அதாவது யுக்தாகார விகாரம் என்று கீதையில் சொல்வதை அவர் எடுத்து சொல்கிறார். நாம் எல்லாவற்றையும் ஒருதடியாக விட்டுவிடக்கூடாது, அளவுடன் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று பாபா உபதேசம் செய்கிறார். இதெல்லாம் நடைமுறைக்கான ஒரு உபதேசங்கள். இவைகள் மூலமாக நாம் நல்ல மனதை சீர்படுத்த முடியும். அதன் மூலம் பகவானிடம் மனத்தை செலுத்த முடியும் என்பதற்காக
அடிப்படை நீதிகளை பாபா எடுத்துக் கூறுகிறார். பேண் தகைமை வாழ்வு முறை விழிப்புணர்வுக்காக. நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் சமூகத்தில் உங்களால் மாற்றத்தை ஏற்படுத்த இயலாது. பேண் தகைமை வாழ்வு முறையே மனித வாழ்வை இனி காக்க வல்லது. வல்லுநர்கள் கற்றுக் கொடுக்க முடியாததை மரங்களும் கற்களும் பயிற்றுவிக்கும். அந்த படிப்பினையே பேண் தகைமை என்கிறோம். Hi everybody! I'm a progress magnet. I'm a goodness magnet. I can attract all good. அடுத்தது 50வது வாக்கியம். சமர்த்த சத்குரு சாயிநாதரே, நீர் கருணை கடல், அனைத்தையும் கடந்தவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், எம்மை நீரே நன்கு அறிவேர், உமக்கு நமஸ்காரம். சமர்த்த சத்குரு சாயிநாதரே, நீர் கருணை கடல், அனைத்தையும் கடந்தவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், எம்மை நீரே நன்கு அறிவீர், உமக்கு நமஸ்காரம். இது பாபா அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயத்திற்கான ஒரு வாக்கியம். எப்போவுமே உன்னை பரிபூர்ணமாக புரிஞ்சு வச்சிருக்கிறவர் தான் இந்த இறைவன். நாம் நினைக்கலாம், நமக்கு அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம், இதை சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்களோ, அதனால் என்ன பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு நாம் நினைக்கிறது இல்லை. அது உண்மை இல்லை, உண்மைக்கு புறம்பானது. ஏன்னா நம்மளுடைய சத்குரு நம்மை முழுமையாக நம்ம மனசில் ஓடக்கூடிய ஒரு சிந்தனையையும் அறிந்தவர், உணர்ந்தவர். அப்போ நாம் என்ன பண்ணணும்? ஒரு சிந்தனையையும் அவருக்கு அர்ப்பணித்து, இந்த சிந்தனைக்கு மூலகர்த்தா நீங்கள்தான் சாயிநாதரே அப்படின்னு நினைத்து விட்டால் அந்த சிந்தனை சரியாகத்தான் இருக்க முடியும். அப்போ ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டால் அவர் கருணை கடல். அப்போ என்ன கொட்டி கொட்டி கொடுக்க போகிறார்? அவருடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் எல்லையில்லாமல் கொடுக்க போகிறார். நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய அந்த மனசுக்குள்ளே எழக்கூடிய ஒரு சிந்தனை அதை அவருக்கு அர்ப்பணித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை மிக எளிமையாக, சுகமாக, சந்தோஷமாக நடக்கும். நடப்பதற்காக தான் மனித ரூபம் எடுத்திருக்கிறோம். அதை இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா அதோடைய உள்ளே இருக்கக்கூடிய மற்ற அர்த்தங்கள் புரியும். இந்த மாதிரி மகான்களை பற்றி இந்த சத்சரிதமில் இருக்கக்கூடிய அழகானது விஷயமே என்னன்னா, ஒரு தடவை படிக்கும்போது ஒரு அர்த்தம் புரியும், பல தடவை படிக்கும்போது பலவிதமான பரிமாணங்களில் அந்த அர்த்தம் புரியும். இன்றைக்கி நாம் இந்த பாபாவுடைய சத்சரிதத்தில் இருக்கக்கூடிய சஸ்டெயினபிள் லைஃப் ஸ்டைல் கல்ச்சர், அந்த நோக்கு, அந்த பரிமாணம் என்ன, அன்றைக்கே பாபா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரே அப்படின்னு பார்க்குறோம். சமர்த்த சத்குரு சாயிநாதரே, நீர் கருணை கடல், அனைத்தையும் கடந்தவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், எம்மை நீரே நன்கு அறிவீர், உமக்கு நமஸ்காரம். அப்போது அந்த கனெக்ட் நமக்குள்ளே ஏற்பட்டால் நாம் எப்படி இருப்போம்? அந்த கனெக்டோடைய 3 R நமக்கு எப்படி புலப்படும்? ரெஸ்பெக்ட், ரீதிங்க், ரிலேட்.
அந்த 3 ஆரோடைய டீட்டெயில் அர்த்தம் தான் இது. என்ன ஆகும்? அந்த சத்குரு நமக்குள்ளே இருப்பதால் சத்குரு போல வாழத்தான் மனிதன் இங்கு படைக்கப்பட்டிருக்கிறான். அவர் கருணை கடல் என்ன, நான் கருணை கடலின் ஒரு துளியாகவாது இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இப்போ ரெஸ்பெக்ட், ரிலேட், ரீதிங்க். அப்போ நான் மரியாதை செலுத்தும் பொழுது எனக்குள்ளே இருக்க இறைவனோட சுயத்தோடு நான் இணையும் பொழுது சக மனிதனும் அதை போல் படைக்கப்பட்டிருக்கும் உண்மை விளங்குகிறது. அப்போது அனைத்தையும் கடந்தவர் நமக்குள்ளே இருந்து நம்மளுடைய இந்த உடம்பும் மனதையும் ஓட்டக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்கும் பொழுது நம்முடைய உடம்பை பராமரிக்கும் அந்த உண்மையும் மனதை பராமரிக்கும் அந்த உண்மையும் நமக்கு விளங்கும். அப்போது என்னது? ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த சத்குரு எம்மை நீரே நன்கு அறிவீர். நீங்கள் இன்ஃபினிட்யூடுக்கு இன்ஃபினிட்யூட், என்னை இன்ஃபினிட்யூடாக படைத்திருக்கிறீர். எனக்குள்ளே நீங்கள் அமர்ந்து என்னை இந்த வாழ்க்கையை ஓட்டி செல்லக்கூடிய ஒரு பார்த்த சாரதி, என்னை ஒரு தேராக, இறைவனை சுமக்கும் தேராக ஓட்டும் தேரோட்டி, இந்த உடம்பையும் இந்த மனதையும் கொடுத்து என்னை உனக்குள்ளே இருந்து என்னை ஓட்டி செல்லும் ஒரு தேரோட்டி. ஒரு தேர் மாதிரி நான், எனக்கு 2 சக்கரம். என்னது? ஒன்று உடம்பு, ஒன்று மனசு. அந்த தேருக்குள்ளே உட்காண்டிருக்கிறவர் யார்? அந்த இறைவனான அந்த சத்குரு. அப்போது அந்த சத்குரு இருக்கக்கூடிய ஒன்று கோவில், இன்னொன்று தேர். அப்போ என்னாச்சு? ஒரு கோவிலில் போய் கும்பிடக்கூடிய அந்த விஸ்வரூப சாயியாகவும் நான் படைக்கப்பட்டிருக்கேன், வெளியில் ஊர்வலமாக வரக்கூடிய கடவுளின் தேராகவும் நான் படைக்கப்பட்டிருக்கேன். அப்போது ஒரு இடத்துல வீட்டில் நீ இருந்தால் எப்படி அந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்கணும், வெளியில் நீ இந்த உலகத்தோடு இருக்கும் பொழுது அந்த கனெக்ஷனை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எவ்வளோ அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்காரு பாபா. இதை விட இன்னும் எளிமையாக உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? இதை உணர வேண்டும். அதான் அப்போது இந்த ஒரு வாக்கியத்தை நீங்கள் படிக்கும் பொழுது இதை உணர்ந்து படிக்க பழக வேண்டும். எந்த காலகட்டத்திலையும் இது உண்மை. ஓம் அகணித குணாய நமஹ. ஓம் எண்ணற்றனர் குணமுள்ள சாயிக்கு நமஸ்காரம். ஓம் அகணித குணாய நமஹ. பிக்ஷை வாங்கி பக்தர் பாவம் விரட்டிடும் சாயி, பிறப்பும் இறப்பும் தாண்டி நிற்கும் நித்திய சாயி, நடந்து வரும் அன்பர் நோக்கி ஓடி வரும் சாயி, கடந்தறிய இயலா ஆதி அந்தமே சாயி, கண்ணில் வைத்து பக்தர் சமை காத்திடும் சாயி, விண்ணில் மின்னும் பேரொளியின் வெள்ளமே சாயி. இயற்கையின் வடிவமைப்பான பேன் தலைமை வாழ்வு முறை தனி மனித வாழ்வு முறையாகவும் சிந்தனை முறையாகவும் மாறுகையில் ஒவ்வொரு தனி மனிதனும் தான் எவ்வளவு அற்புதமாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறான். ஒரு உதாரணமாக திகழ்வது மற்றவர்களை ஊக்குவிப்பதற்கான பிரதான வழி மட்டுமன்று, அதற்கான ஒரே வழியுமாகும். அவ்வழியே பெண் தகைமை வாழ்வு முறையாகும். Hi everybody, I'm a progress magnet. I'm a goodness magnet. I can attract all good. நம்ம சஸ்டெயினபிலிட்டிக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு வாக்கியம், ஒரு பொன்மொழி நம்ம சத்குரு நமக்காக சொன்னது. உலக நடவடிக்கைகளை மகிழ்ச்சியுடன் கவனித்து வா. எப்படி கவனிக்கணும்? மகிழ்ச்சியோடு கவனிக்கணும். ஆனால் கடவுளை மறந்து விடாதே. இந்த சம்சாரம் என்னுடையது அல்ல, கடவுளுடையது என்பதை நினைவில் கொண்டு
ஏழைகளிடமும் தாழ்த்தப்பட்டவர்களிடமும் அன்பை காட்டு, அவர்களிடம் வெறுப்பை காட்டி துன்புறுத்தாதே, எப்பொழுதும் நான் யார் என்று மனதினுள் விசாரம் செய்து கொண்டிரு. என்ன அற்புதமான ஒரு விஷயம்! சஸ்டெயினபிலிட்டிங்கிறத எவ்வளவு அழகாக நம்ம சத்குரு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இந்த சம்சாரம், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய சமுதாயம், நீ இருக்கக்கூடிய இந்த நாடு, இந்த உலகம் எல்லாம் உனக்கு தான். ஆனால் என்னுடையதுன்னு சுருக்காத. எனக்கு கடவுள் கொடுத்தது. நான் உண்மையான யார், நான் யார், நான் யார் என்று விசாரம் செய்து கொண்டிரு. எப்பொழுதும் அந்த சிந்தனையில் இருக்கும் பொழுது நான் அந்த சத்குருவின் ரூபம், விஸ்வரூப சாயியின் கோவில் என்பதை ஒரு க்ஷணம் கூட மறக்க முடியாது. அப்படி மறக்காமல் இருக்கும்போது பேதங்கள் நம்மை விட்டு போய்விடுகிறது. ஏழைகளுக்கு உதவக்கூடிய நல்ல பண்புகள் நமக்குள்ளே எழுந்து, நமக்குள்ளே இருக்கக்கூடிய நற்பண்புகள் மேலோங்கி அவங்களுக்கு உதவ செய்கிறது. அவங்க தாழ்ந்தவங்க, ஏழை அப்படின்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் அந்த கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை அந்த இறையருள் மூலமாக, இறையருளின் கட்டளையாக, இறையருளின் எனக்கு ஒரு எண்ணமாக, சிந்தனையாக, என்னுடைய ஒரு க்ஷணமும் அவருடைய எண்ணம் அப்படின்னு நினச்சி செய்யும் பொழுது அதை பன்மடங்காக எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த இறையருள் உனக்கு உதவும். நீ எதிர்பார்க்கவே வேண்டாம். உண்மையாக, அப்பா ரொம்ப கஷ்டப்படுறியா, இந்த என்னால் முடிஞ்சது உனக்கு இந்த உதவி செய்கிறேன் அப்படின்னு உண்மையான அன்போடு அவர் பேரை சொல்லி செஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ அதை தான் சாமி சொல்கிறார். சத்குரு சொல்கிறது சஸ்டெயினபிலிட்டிங்கிறது இதுதான். இந்த உலகத்தோடைய ஒரு அங்கம் நான். விசாரமாகவே இருக்கணும். எதை நான் யார், நான் யார், நான் யார் என்று விசாரம் செய்து கொண்டு, இது என்னோடதுன்னு பிரிக்காது. எல்லாம் நம்மளோட தான். இந்த உலகமே உன்னுடையது தான். அப்போ அதில் நீ ஒரு அங்கம்ங்கிறத 24 மணி நேரம் நினச்சிட்டே இருன்னு சொல்கிற. உலக நடவடிக்கைகளை மகிழ்ச்சியுடன் கவனித்து வா, ஆனால் கடவுளை மறந்து விடாதே. இந்த சம்சாரம் என்னுடையது அல்ல, கடவுளுடையது என்பதை நினைவில் கொண்டு ஏழைகளிடமும் தாழ்த்தப்பட்டவர்களிடமும் அன்பை காட்டு. அன்புக்கு எடுத்துக்காட்டு நம்ம சத்குரு. அன்போட முழுமையான ரூபம் நம்முடைய சத்குரு. அதே மாதிரி தான் ஒரு மனிதனையும் படைத்து அந்த மனிதனுக்குள்ளே அவர் இருக்கார். இப்போ நாம் எப்படி இருக்கணும், அதான் உங்கள் மனசில் ஓடணும். அவர்களிடம் வெறுப்பை காட்டி துன்புறுத்தாதே. நீ இல்லாமையில் இருக்கிறவன், நீ கீழ்ப்பட்ட, நீ இல்லாமல் இருப்பவர், தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு அவங்கள ஒதுக்காத, துன்புறுத்தாத. செயலாலேயோ வார்த்தையாலேயோ எதாலேயும் எப்பொழுதும் நான் யார் என்று மனதினுள் விசாரம் செய்து கொண்டிரு. இது ஒரு அழகான விஷயம். சஸ்டெயினபிலிட்டியை அப்படி எளிமையாக போட்டிருக்கார். கடவுள் கொடுப்பது அழிவதில்லை, மனிதன் கொடுப்பது நிலைப்பதில்லை. ஓம் அகோகா சந்திவதே நமஹ. ஓம் குவியல் குவியலான பாபங்களை போக்கடிக்கும் சாயிக்கு நமஸ்காரம். ஓம் அக்கௌக்க சந்தி வர்தினே நமஹ. யாம் இருக்க பயமேன் என மொழிந்த நல் சாயி, யாதுமாகி நின்று எமை காத்திடும் சாயி, விண்ணப்பம் ஏற்று நிறைவேற்றிடும் சாயி, திண்ணமான நம்பிக்கையே பொறுமையே சாயி, உமது பாதம் தன்னில் பணிந்தோம் அன்புடன் சாயி, எமது வாழ்வு சிறக்க அருள் புரிந்திடும் சாயி.